இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எப்போதும் மன்னிக்கின்ற இதயம் இருக்கா? எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஏன் மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? எதற்காக மன்னிக்க வேண்டும்? மன்னிக்காவிட்டால் என்னத்தான் நிகழ்ந்துவிடும் என்று பலவிதமான கேள்விகள் நமது உள்ளத்தில் எழலாம். ஆனால் மன்னிப்பு மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மன்னிப்பு மகிழ்ச்சியை கொணர்கிறது. மன்னிப்பு வாழ்வின் வழியை நமக்கு திறந்து விடுகிறது என்ற மேன்மையை இன்று வார்த்தை மூலம் இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். குற்றம் செய்வோருக்கு பரிவு காட்டுவதே இயேசுவின் பண்பு. மன்னிப்பு சட்ட ரீதியானது அல்ல, மாறாக மன்னிக்கும் மனப்பாங்கே முக்கியம் என்கிறார் இயேசு. மன்னிப்பு என்பது அன்றாட வாழ்வின் நடைமுறையாக இருக்க வேண்டும் என்ற தெளிவுரை தருகிறார். மன்னிப்பின் அர்த்தத்தை அறிந்து கொண்ட வார்த்தையோடு கடந்து செல்லலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கொடுக்காமல் பெறுவதும், விதைக்காமல் அறுப்பதும், உழைக்காமல் ஊதியம் வாங்குவதும், நேசிக்காமல் அன்புக்காக ஏங்குவதும், இறங்காமல் கருணையை எதிர்பார்ப்பதும் நியாயமற்றது என்பார்கள். விதிகளில் சிறந்தது இயேசு கூறிய பொன் விதி. இதை மத்தேயு 7:12 நாம் வாசிக்கிறோம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதற்கு முரணாக நடந்து கொண்ட பணியாளனின் உதாரணத்தை நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால், இரக்கத்தை தன் தலைவனிடம் எதிர்பார்த்த கடங்காரன் தன்னிடம் இரக்கத்தை நாடியவனுக்கு அதை தர மறுக்கிறான். கடவுளிடம் இரக்கத்தை நாடும் நாம் நம்மிடம் இரக்கத்தை நாடுபவர்களிடம் அதை மறுத்தால் நாம் எவ்வளவு நியாயம் மற்றவர்களாக மாறிவிட்டோம் என்பது இன்றைய நற்செய்தி அப்பட்டமாக நமக்கு முன்வைக்கும் ஓமை. ஆமாங்க, மன்னித்தா மகிழ்ச்சி கிடைக்கும். மனுஷன் மன்னிச்சாதான் மகிழ்ச்சியோட வாழ முடியும். மகிழ்ச்சியோட வாழணும்னு நினைக்கிறவன் மன்னிக்கணுங்க. அதைத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் பல இடங்களிலே திருவள்ளுவத்தில் பார்க்கிறோம். தனது 10 சகோதரர்கள் தன்னை வேற்று நாட்டிடம் விட்டு போட்டு முழுமையாக விற்று அந்த 20 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் இன்று அந்த 10 சகோதரர்களும் மீண்டும் தன்னிடம் திரும்பி வருகிற பொழுது, உணவின் பஞ்சகாலத்தில் திரும்பி வந்த பொழுது, யோசேப்பு நினைத்திருந்தால் அவர்களை கொன்றொழித்திருக்கலாம். விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தனது அண்ணன்களை மன்னித்து, இவை யாவும் நன்மைக்காக நிகழ்ந்தது, கடவுள் உங்களை பேணி காப்பதற்காகவே என்னை இந்த நிலைக்கு உயர்த்த வைத்திருக்கிறார் என்று அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ மன்னிச்சா மகிழ்ச்சி கிடைக்கும். மன்னிப்பு தான் மகத்துவத்தை பெற்றுத்தருகிறது என்று இறைவன் உணர்த்துகிறார். தனக்கு மேல் ஏதோ சக்தி இருக்கிறது என்ற உணர்ந்த ஆதி மனிதன் அந்த சக்தியிடமிருந்தே இயற்கை இயக்கப்படுகிறது, அந்த சக்தியின் கோபத்தினால் சீற்றங்கள் ஏற்படுகிறது என்று எண்ணி அந்த சக்தியை கடவுளாக வழிபட்டு அந்த கடவுளிடமிருந்து கருணையை எதிர்பார்த்து பலிகளை செலுத்தி இரக்கத்தை பெற முயன்றான் என்பது இயல்பாக தோன்றிய மதங்களின் வரலாறாக இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்க்கிற பொழுது இறைவனிடம் இரக்கத்தை பெறுவதை எல்லா மதங்களின் மூல நோக்கமாக அமைகிறது. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு என்ற பலி கூட வானக தந்தையின் இரக்கத்தை பாவப்பட்ட மனித குலத்துக்கு பெற்று தருவதற்காகவே அமைந்தது. ஆகவே இறைவனை நாடி வருவதே முதலில் இரக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கிற பொழுது, அதே இரக்கத்தை நாம் சக மனிதர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்போமானால் இறைவனை நாடி வருவதற்கான அடிப்படை தகுதியை இழந்தவர்களாகவே கருதப்படும் என்பதை மறைமுகமாக இயேசு இவ்வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று மத்தேயு 18:35 அழகாக சொல்லுகிறார். இறைவனின் அளவில்லா இரக்கத்தை பற்றி அடிக்கடி பறைசாற்றிய இயேசு, இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பது நமக்கு வியப்பை தந்தாலும்,
நாம் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும் என்ற அவரின் ஏக்கமும் ஆவலும் அந்த வார்த்தைக்குள் ஒளிந்திருப்பதை நமக்கு புலப்படுத்துகிறார். மன்னிப்பது கடினம்தான் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அந்த கடினத்துக்குள் தான் நம் கனிவான இதயங்கள் மூடப்பட்டிருக்கும் நம் கனிவான இதயம் கருணையை, மன்னிப்பை வெளிப்படுத்த இறைவன் விரும்புகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இயேசு மன்னிக்காத ஊழியன் ஊமை வழியாக இயேசுவின் சீடர்கள் இரக்கத்தையும் ஈகையும் கொண்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். மன்னிப்பு சீடர் வாழ்வில் வாழ்க்கை முறையாக, பரிசாகவும் இருக்க வேண்டும். பிறரை மன்னிப்பதுதான் நாம் கடவுளின் மன்னிப்பை பெறும் ஒரே வழி. மற்றவர்களை மன்னியுங்கள், அவர்கள் மன்னிக்க தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் சமாதானத்திற்கு தகுதியானவர்கள் என்பதால் என்கிறார் ஜோனத்தன் என்கிற எழுத்தாளர். மன்னித்து மன்னிப்பை பெறுவோம், மன்னியுங்கள், மனம் லேசாகும், வாழ்வு சிறப்படையும் என்று உணர்த்தப்படுகிறது. அதைத்தான் இன்று சிறப்பிக்கின்ற புனிதர் மேக்சிமிலியன் கோல்பே பிறருக்காக இன்னுயிரை தந்து இன்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். அந்த நாசிப் கேம்பிலே ஒருவன், ஐயோ எனக்கு குடும்பம் இருக்கிறது, என்னை கொன்று விடாதீர்கள் என்று இரக்கத்தை அவன் நாடுகிற பொழுது, யாருமே முன்வராத பொழுது மேக்சிமிலியன் கோல்பே தந்தை அவர்கள் முன்வந்து, அவனுக்காக என் உயிரை எடுத்துக்கொள் என்று தன் உயிரை கொடுத்து மகத்துவத்தை வெளிப்படுத்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பின் வழியாக பெறுகிறோம் என்ற மேன்மையை அவர் உணர்த்தி வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து எப்போதும் மன்னிக்கும் இதயம் இருக்கா என்று உங்கள் இதயத்திடம் கேளுங்கள், இறைவன் வழி நடத்துவார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். மன்னிப்பு தான் வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை உணர்த்துகிற இறைவன், எங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் மகிழ்ச்சி பொங்க ஒருவர் இன்னொருவரை மன்னித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.